அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. எஸ் மச்சான், அதாவது என்னைக்குமே இல்லாம இந்த வாரத்தில் நம்மளுடைய காஸ்டியூம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? ரொம்ப சூப்பரா இருக்க. நீ ஹேண்ட்ஸமா இருக்க, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன், ஸ்மார்ட்டா இருக்கேன். ஆடியன்ஸ்லாம் சொன்னாங்க வரும்போது. அப்படியா? என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாப்பிள்ளை காலம் வந்துருச்சு. உன்னை பார்க்கும்போது துணை மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். கல்யாண ஆசை வந்துருச்சுல்ல? வயசு வந்தா வரும் இல்லையா? ரொம்ப நாளாவே இந்த கல்யாண ஆசையிலே தான் இருக்கு. ஆனா ஆசை மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் நடக்காது. சரி, ஓகே. ஹேண்ட்ஸமா வேற இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த வாரம் எப்படி இருந்தாலும் பியூட்டிஃபுல்லான 6 கேர்ள்ஸ் வர போறாங்க. அவங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க யாராவது என்ன ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. வேணா பாரு, ஷோ அந்த மாதிரி பிளான் பண்ண 6 பொண்ணுங்கள்ல யாரோ ஒரு பொண்ணுங்க என்ன ப்ரப்போஸ். ஆனா அங்க உனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். ட்விஸ்ட்? எஸ். இன்னைக்கு வர போறது யாருன்னா சாதாரண ஆட்கள் கிடையாது. அப்புறம் நம்ம ஜி ஃபேமிலில இருந்துனா ரொம்ப அழகழகான ஆட்கள்லாம் வந்துருக்காங்க இன்னைக்கு. அப்படியா? அவங்க மொத்தம் ஹீரோயின்ஸ்லாம் வர போறாங்க. கண்டிப்பா அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போறேன். எஸ், ஜி ஃபேமிலில இருந்து வராங்க. கண்டிப்பா ஜி ஃபேமிலில இருந்து என் ஃபேமிலிக்கு அவங்களை எப்படியாவது ப்ரொமோஷன் பண்ண வச்சிரணும். உன் ஃபேமிலிக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஆனா இன்னைக்கு யார் வர போறாங்கன்னா நம்ம ஜி ஃபேமிலில இருந்து ஒரு அழகான அருமையான ஒரு சீரியல்ல இருந்து ஆட்கள் தான் வந்திருக்காங்க. So let's put hands together to welcome the team நிறமாறாத பூக்கள். எஸ், நிறமாறாத பூக்களா? ஐயோ, அந்த சீரியல்ல எல்லா கேர்ள்ஸும் நல்லா கியூட்டா சூப்பரா. கூப்பிடுங்க. உனக்கு இங்க ஒரு ட்விஸ்ட் வைக்க போறேன் நானு. என்னது? உன் கண்ணாடியை கழட்டு. நீ கண்ணை கட்டிப்பியா? நீ யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவங்கள. ஓகே. ஏதாச்சும் தெரியுதா? என்ன தெரியுது? இருட்டா உள்ள தெரியுது. இருட்டா இருக்கா? இனிமே உனக்கு எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இல்ல நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகே, சரி இந்த சாங் போடுங்க. லெட்ஸ் வெல்கம் தி டீம் நிறமாறாத பூக்கள். எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையளவு பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்று முள்ளை கண்டு. கதிர், என்னம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? வந்திருக்காங்க நம்ம ஃபேமிலில இருந்து தான் நிறமாறாத. நம்ம ஃபேமிலி அதெல்லாம் யாரோ ஃபேமிலி. அதை விட்டு நம்ம ஷோவோட பேட்டர்ன் என்ன? டேய், காலையில தான்டா பார்த்தேன். அப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? நீ யாருக்கு கூப்பிட்டா வாவான்னு? நம்ம ஷோக்கு வந்திருக்கான்டா. போடா, நீ வெத்தலை வச்சு நீ கூப்பிடுறா. நம்ம ஷோவோட பேட்டர்ன் என்னடா? நம்ம கேம் ஷோல வந்து 6 கேர்ள்ஸ் இருப்பாங்க. நம்ம ஷோவோட பேர் என்னடா? ஜில் ஜங் ஜக். எவ்வளவு அழகா இருக்கு கேட்கறதுக்கும் அந்த ஷோவை பார்க்கறதுக்கும். டீம் ஏல 3 கேர்ள்ஸ், டீம் பில வந்து 3 கேர்ள்ஸ். எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து அப்படியே பயங்கரமா போச்சு. சீசன் 2ல சரி ஓகே, பசங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த ஷோக்கு அப்படிங்கனால நம்ம ஜி நட்சத்திரங்கள்லாம் வந்தாங்க. அதுல ஏதோ டீம் ஏல ஒரு பாய் இருக்கட்டும், டீம் பில ஒரு பாய் இருக்கட்டும். ஏன்னா நம்மளை நம்பி தனியாக அனுப்ப மாட்டேங்கிறாங்க சீரியல் இந்த ஷோ. நம்மள நம்பி என்ன சேர்க்காத. பசங்க கொஞ்சம் துணைக்கு வரட்டுமே, நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க இல்லனா? என்ன 2 பசங்க யாரு உங்களை கூப்பிட்டாங்களா? பாஸ் எவ்வளவு பிஸியா இருக்கீங்க சீரியல்ல, ஏன் பாஸ் இங்க வரீங்க? இல்ல, நீங்க சொன்னதுலயே உங்க ஆன்சர் இருக்கு. வந்துட்டு போனாங்களே நம்ம ஜி நட்சத்திரங்கள். ஆமா, அங்க ஒரு விச ஜந்து இருக்கிறது. அந்த ஜந்துவின் பெயர் வந்து கதிர். போவும் பெண்களில் எல்லாத்தையுமே வந்து அந்த வெறிகொண்ட சிங்கமா பாத்துட்டு இருக்காப்ல. அதனால உங்க வீட்டுல இல்ல, அதான் அது உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள்லாம் நீங்க காப்பாத்திக்கீங்க. ஏதோ பாவமே அப்படின்றதுக்கு ஷோ கொஞ்சம் கிளாமரா இருக்கணுமேன்றதுக்காக 2 பிள்ளைங்களை கூட்டின்னு வந்தோம். உங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதே வந்து மதனோட வேலையா இருக்கு. யாரை கூட்டிருந்தீங்க? அப்ப அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். பேச மாட்டேன், கூட டான்ஸ் ஆட மாட்டேன். அவரு கேர்ள்ஸ் இல்லன்னு சொன்னார்ல. ஏய் உடும்ப, மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா.
கையெடுத்து பேசலாம். உனக்கு என்ன ஏமா அவன் சும்மாவே ஆடுவாமா, நீ வேற பக்கத்துல வந்து உட்கார்ந்தா ஏய், ரொம்ப ஆடுவா. தப்புடா டேய். ஒரு ஆணோட மனசு ஒரு பெண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். தெரியுமா? உன் மனசு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியும். அது இப்ப வந்தோன்னே தெரிஞ்சிருச்சு. எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டேன். டேய் நீ சொல்ற. நான் இப்படி பக்கத்துல வந்து உட்காரணுன்றதுக்காக தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா. இப்ப சொல்லுங்க பெண்கள் இல்லன்ட்டு எங்க பெண்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அழகான பெண்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு அவங்கள பார்த்து இந்த ஷோ நான் கொண்டு போய் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நான் தாண்டி வந்த சரி ஒரு தனியா பேசிட்டு இருக்கோம், நம்ம கிளம்பிடலாம். நீ பேசிட்டே இருப்பா. வாங்க. ஷோ ஆரம்பிச்சு. அப்ப வா ஒழுங்கா. வா. வாடா. சரி நல்லா பண்ணணும் சரியா? ஜாலியா இருக்கணும் ஷோல. நல்லா பண்ணுங்க ஷோ. ஓகே வெல்கம் 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 வெல்கம். என்னடா ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மனசுல இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு நம்ம ஷோ வந்து ஜாலியா போகணும். இன்னைக்கு 2 பெண்கள் தான் இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி அட்ஜஸ்ட் பண்ணு. எங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொன்னா நீ ஒண்ணே சொல்லிடுவியா? சரி ஓகே வணக்கம். ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா ரொம்ப அழகா சூப்பரா வந்து கலக்கிட்டு இருக்கீங்க உங்க சீரியல்ல. ஆனா இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம ஷோ ஆரம்பிக்க முடியாது. ஸோ உங்களுக்காக அருமையான சேர்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சிருக்கோம். ஸோ உங்களோட இடங்கள்ல நீங்க போய் உட்காந்துக்கலாம். வணக்கம் வணக்கம் வாங்க. வெல்கம் வெல்கம் வணக்கம் 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 வணக்கம். ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கேமுடைய பேர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கேமுடைய பேர் என்னன்னா வேணா வலிக்குது அழுதுறேன். வேணா வலிக்குது அழுதுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேமை விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் வர போறீங்கன்னா டீம் கேமுக்கு வந்து வார்மப்பே வந்து கொடுத்தாச்சு. பட் இங்கே பார்க்கும்போது ஹைட் ஆர்டரில் போயிடலான்னு நினைக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் யார் விளையாட போறாங்கன்னா அர்ஷிதா தான் விளையாட போறீங்க. அர்ஷிதா ரெடியா இருக்கீங்களா? ஒரு கேமா இருந்தாலும் பெண்கள் தான் முதல்ல பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. நம்ம கேம் ஸ்டார்ட். And your time starts now. Wow, very good. வாங்க 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 அர்ஷிதா. அடுத்ததா யார் போறாங்க அப்படின்னா நம்ம சபரீஸ் அவர் போறாரு. And your time starts now. ஆமா சார். ஆமாம்மா சார் முரளி அவர்தான் சார் வராரு. முரளி அவர்தான் சார். ரெடி சார் ரெடி சார். கவட்டில 2 குத்து சார். அவருக்கு பூகம்பமே வந்தாலும் பரவாயில்லையா சார்? அந்த அளவுக்கு அதிர்வு வேணுமா சார்? எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நீங்க ரெடி தானே? அவர் பாத்தீங்கன்னா பூகம்பத்தையே வேற லெவல்ல ஹேண்டில் பண்ணுவாரு. அவர்லாம் சுனாமியே ஸ்விம்மிங் போடுவாரு. ஆமா சுனாமில ஸ்விம்மிங் மட்டும் கிடையாது, பாப்கார்ன் கூட சாப்பிட்டுனே போவாரு. ஸோ இந்த மாதிரி பல டேலண்ட் உள்ள முரளி ப்ரோ அடுத்து போறாரு. இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறோம். டீம் ஏ அங்க பாடுறா. எங்க தலைவன் வேற லெவல்ல கொண்டு போய் கடைசியா தண்ணியை ஊத்திருக்காரு. லைட்டா தான் கீழே ஊத்துச்சு, ஆனா கீழே விழாம போனார் பாத்தியா? என்னம்மா அப்படி பாக்குற? அதாவது நம்ம ஜில்ஜங் ஜக் வரலாற்றிலே பார்த்தோன்னா அதிகமா அந்த மாதிரி போய் வாட்டரை ஃபில் பண்ணது யாருன்னா நிறம் மாறாத பூக்கள் டீம் தான். அதுக்காக ஒரு கையை தட்டிடுவோம். சூப்பர். ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எப்படியோ வந்து போயிட்டீங்க. இன்னொரு ரவுண்ட் இருக்குது. ஆடக்கூடாது. நான் ஆடவே இல்லையப்பா. போயிடலாமா? ஓகே ரெடியா? your time starts now.
நான் தண்ணி கொஞ்சம் ஊத்தி. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகள்களை எப்படி பார்த்துக்கணும்னு. ஒரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எப்படி கைத்தாங்களா கூப்பிட்டு வரணும்னு கணவன்மார்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் அது சொல்லியாச்சு. மகள்னு ஒத்துக்கிட்டாங்க போ. ஓகே, ஹர்ஷிதாவை தொடர்ந்து அடுத்து யார் போக போறாங்கன்னா சிங்க குட்டி சபரிஷ். நீங்க தான் தயாரா இருக்கீங்களா? போன வாட்டி தண்ணியை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. பக்கெட் எடுங்க. சபரிஷ் என்றாலே பலம் வாய்ந்தவன். பயமின்றி பாயும் புலி. Your time starts now. கடைசி வரைக்கும் போனியப்பா, தண்ணியை கொண்டு போலியப்பா. அடுத்து அவர் சுனாமியில் சமோசா சாப்பிடுவார், புயலிலே பொறி சாப்பிடுவார், அவர் பூகம்பத்தையே வம்பு கிழிப்பார், இடி மின்னல் கூடைய போட்டி போடுவார். அப்படிப்பட்ட எங்களது தளபதி இப்பொழுது இதில் நடந்து செல்ல இருக்கிறார். Your time starts now. வருங்கால சூப்பர் ஸ்டார். நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம குழந்தை. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? தன்மான சிங்கமே, எங்க கழகத்தின் புலியே, கழகத்தின் செம்மலே, ஆக எங்களின் போர் வாளே, சொட்டு நீர் பாசனீர் திட்டத்தை இங்கே துவக்கி வைத்து நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கும் நமது அண்ணன் நாயகி அவர்கள். கட்சி மீட்டிங் மாதிரி கத்தாத. ஓகே சூப்பர். மதனே சொல்லு. டீம் ஏ வந்து சூப்பரா விளையாண்டுருக்காங்க போல இருக்கே. டீம் ஏ ரொம்ப அழகா வந்து விளையாண்டீங்க. முரளி ப்ரோ கீழே விழமாட்டேன்டா, நான் போய் எங்க சேர்ந்துருண்டான்னு தண்ணி செதறினாலும் பரவாயில்ல, நான் செதற மாட்டேன்னு ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டு. அண்ட் சபரீஷ் நீங்களும் ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. அண்ட் உங்களுக்காகவும் ஒரு சூப்பர் அப்ளாஸ். அண்ட் இந்த இரு ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு பெண் சிங்கம் போராடி சீராடி அருமையா தண்ணி நிப்பிருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கைத்தட்ட. ஓகே, ஸோ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ வந்து சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு. இந்த ஸ்ட்ராங்கை நாங்கள் முறி எப்படி அடிக்கிறோன்னு மட்டும் பாருங்கள். டீம் பி பார்த்துட்டிங்கல்ல, எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் வாங்கணும் எதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு இதுலேருந்து லெசன் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க எப்படிலாம் விளையாடலாம் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளானிங்லாம் பண்ணி கண்டிப்பாக வந்து இது வின் பண்ணிடுவோம் அப்படின்னு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. வாங்க டீம் பி. நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதையேறுது, நம்ம கோட்டையில். ஓகே, ஸோ டீம் பிலேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து விளையாட போகிறது கீதாஞ்சலி. ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா? கீதாஞ்சலி இங்கே இல்லவே இல்லை, வேற எங்கேயும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த பக்கெட்டுக்குள்ளே போகாது, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். அந்த பைத்தியக்காரனை மறந்துருக்கேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அடிச்ச செவிலு பெரிய மாஜா, அடி பெரிய மாறி ஒண்ணு சொல்லி வச்சா மம்மி டாடி
தெரியும். ஜம்ப் ஜம்ப் அவ்வளவுதான். எஸ்கேப் எஸ்கேப். வெரி குட் வெரி குட். வந்துரு 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 வந்துரு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீ தமிழின் செல்லப்பிள்ளை, சிங்கக்குட்டி, புலிக்குட்டி, கரடிக்குட்டி, பூனைக்குட்டி, இது மாதிரி பல குட்டிகளை பெற்றெடுத்த நம்மளுடைய அவங்க குட்டியடா போட்டுருக்க நீ. அப்படிலாம் இல்ல மச்சான். அப்பேற்பட்ட எங்களுடைய ஆண் சிங்கம், எங்களுடைய பப்ளி பாய். வா 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 வா. தம்பி தியானம் அப்புறமேல் பண்ணிக்கலாம் வா. அண்ட் அடுத்து எங்களுடைய இளம் நாயகன், அதாவது தமிழ்நாட்டின் ட்ரீம் பாய், சாக்லேட் பாய், கள்ள மிட்டாய் பாய், தேன் மிட்டாய் பாய், ஆசை சாக்லேட் பாய், இந்த மாதிரி ஒரு பாய் நம்ம நவீன் அடுத்த களத்தில் குதிக்க போகிறார். என்ன பண்ணீங்க? பக்கெட், அதாவது இந்த ஷோலயே வந்து பக்கெட் இப்படி கொண்டு போய் பார்த்துருக்கேன், இப்படி கொண்டு போய் பார்த்துருக்கேன், சதற விட்டு ஒன்னெல்லாம் பார்த்துருக்கேன். இது என்ன ஸ்விம்மிங் இது? பெரிய குட்டாளீஸ்வரன் அப்படியே நீங்கிட்டே போறாரு. போச்சு. டிபி வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பக்கெட் எடுத்துட்டு போய் ஒரு பக்கெட் தண்ணி கூட ஊத்தல. இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு 3 பேருக்குமே. சோ செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்றாங்கன்றத பாத்து. ஓகே, கீதாஞ்சலி பாரு, எங்களுடைய தைரியமான பெண் சிங்கக்குட்டி, நிறமாறாத பூக்களின் ஒரு பெரிய தூண், ஜீ தமிழின் பில்லர் எங்களுடைய கீதாஞ்சலி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தூக்கி கொண்டு நிறுத்துவார் என்பதை எவ்வித ஐயமும் இல்லை. தயாராக உள்ளீர்களா? கில்லர்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 பக்கெட்டை அவங்க எடுத்துட்டு போறாங்களான்றத பாப்போம் முதல்ல. ஒரு சீக்கிரத்தில் நான் கில்லர் ஆயிடுவேன், பாக்குறியா? அது தெரிஞ்சு போச்சு. and டைம் ஸ்டார்ட்ஸ் now.
your time starts now. பக்கெட் ஆட்டி மேல தூக்கிக்கோ. ஒரு கை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடி முடிச்சாச்சு. டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாடி இருக்கிறாங்க. டீம் ஏ அண்ட் டீம் பியில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியுது. டீம் பியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வேற லெவல் ஆட்கள் நிற்கிறாங்க. ஐயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலீஸ்வரர் வந்து ஸ்விம்மிங் இனிமேல் நீங்கள் வந்து எந்த கடலா தண்ணி இல்லாத இடத்துல கூட நீங்கள் வந்து நீந்தலாம். இப்படி பேசி பேசியே தான் வந்து நம்ம டீமோட பவர்ஃபுல்லாக வந்து டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே, பட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கணும். ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே கிடையாது. நீங்கள் பக்கெட்டே ரெம்பி வழிகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. ஸோ இந்த கேமோட வினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டீம் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேண்டாஸ்டிக்காக விளையாண்டாங்க டீம் ஏ அண்ட் டீம் பி. டீம் ஏ மட்டும்தான் விளையாண்டாங்க. டீம் பி வந்து ஏதோ பண்ணாங்க. ஓகே விடு. இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மோஜாக் பஜாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பஜாக். லோச்சக் மோச்சக் பச்சக். இன்னைக்கு யார் இந்த கேமை ஃபர்ஸ்ட் விளையாட போறாங்கன்னா டீம் ஏல இருந்து எங்க சிங்க தலைவர் முரளி and டீம் பி ல இருந்து நவி எங்க புலி தளபதி. தலையிலே நீச்சல் அடிப்பாப்ல. ஒரே விஷயத்தை அத்லெட்டிக் பிளேயர் மாதிரியே வந்திருக்காரு. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா சர்ப்ரைஸா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லாமே. கொஸ்டின் கேட்டு போய் டாங் அடிச்சு ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவோம். அப்ப ஓடி போய் டாங் அடிக்கிட்டோம். யார் ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்களோ அவங்க தான் நான் கேட்க போற கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க. ஓ ஓகே 1 2 3 சொல்லிருமா? ஆமா. ரெடி 1 2 3 run. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? டேய் என்ன பழக்குது? ஐயோ அம்மா! அப்பா கொலஞ்சாண்டா ஜப்பான் தலையா. முரளி ப்ரோ நீங்க தான் வந்து டாங் அடிச்சிருக்கீங்க. கேள்வி என்னன்னா இங்க இருக்க 7 பேரை பத்தி ஒரு உண்மை ஒரு பொய் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கதிர் வந்து டைமுக்கு வந்துருவான் ஜில்ஜங் ஜக் ஷூட்டுக்கு. எங்க இன்னொரு முறை சொல்லு. கதிர் வந்து டைமுக்கு வந்துருவான் ஜில்ஜங் ஜக் ஷூட்டுக்கு அப்படிங்கிறது வந்து பொய். சரிங்களா?
உண்மை. கதிர் வந்து ஒரு ப்ளே பாய். எந்த கேஸ் போட்டாலும் 10 பொறுத்துக்கும் பக்காவா பொருந்தும். அப்படி ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி வந்து ஒரு உண்மையும் ஒரு பொய்யும் நீங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் கீதாஞ்சலியை பத்தி ஒரு உண்மை ஒரு பொய். ஒரு உண்மை ஒரு பொய், ஒரு உண்மை ஒரு பொய். ஏய் பைத்தியம் சும்மா இரு. கீதாஞ்சலி பத்தி ஒரு உண்மை அப்படின்னா அவ வந்து நல்ல ஆர்டிஸ்ட், சூப்பர் ஆர்டிஸ்ட். உண்மையாவே நானே வியந்து பார்க்கக்கூடிய ஆர்டிஸ்ட். தினமராத பூக்கள்ல ஆமா அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியர் பண்ணி வாங்கிடுவானா? அவ்வளோ வியந்து பார்க்கறது இல்லை. நான் கொஞ்சம் வியந்து பார்க்குற அளவுக்கு இருக்கான்னு பார்த்தேன். இல்ல, ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் வந்து இந்த கேரக்டரை வந்து இன்னேல் பண்ணி பயங்கரமா பண்ணுவாங்க. பொய் சொல்லணும் இல்லையா, ஓவரா பந்தா பண்ணுவாங்க, டைமுக்கு வர மாட்டாங்க. அவன் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க, ஜூஸ் வேணும்னு அடிக்கடி கேட்டுனே இருப்பாங்க. இதான் இவங்க இருக்கிற கெட்ட பழக்கம். அடுத்து ஜெரம் பத்தி ஒரு உண்மை ஒரு பொய். ஜுரம் பத்தி உண்மை ஒரு பொய். பொண்ணுங்கள்ட்ட பேசவே மாட்டான். என்ன கதை விடுறியா? இது பொய்யா? ஆமா அது ஊருக்கே தெரியும். நாங்களாம் அப்படி வாழ்ந்த பரம்பரைகள் நாங்களாம். ஆமா. ஒரு உண்மை அப்படின்னா வந்து எனக்கு பெரிய நடிகனாவும் வரணும், அதே சமயத்துல வந்து டான்ஸராகவும் வரணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அவங்ககிட்ட. ஸோ அந்த கன்ஃபியூஷன் தான் உண்மை. அந்த கன்ஃபியூஷன் எப்போ அவனுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. ஸோ ரெண்டுலையுமே அவன் ஷைன் பண்ணணும்னு என்னோட ஆசை. இது என்னமோ அட்வைஸ் மாதிரி இருக்கே. நான் உண்மை போய் தானே கேட்டேன். உண்மைனா இஸ் வெரி கன்ஃபியூஷன் ஃபெலோ. இஸ் கன்ஃபியூஷன் ஃபெலோ. ஓகே ஓகே. அந்த தலைவனை பத்தி சொல்லுங்க. தலைவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா அவர் சொன்னதெல்லாம் உண்மை. மேடையில் வந்து பேசினார் இல்லையா அவார்டு வாங்கினப்போ, அதெல்லாம் பார்க்குறப்போ பின்னாடி அந்த நான் 2-3 இதில் வீடியோஸ்லாம் கூட பார்த்தேன். நேர்லேயே கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காப்புல. ஒரு பொய் சொல்லணும் அப்படின்னா ஜில் ஜங் ஜக் ஷோ ரேட்டிங் வரதே அவரால் தான் சொல்லியிருக்காரு. ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா. அப்ப அடுத்து என்ன பத்தி தான்? ஸோ அடுத்து மதன் பத்தி ஒரு பெரிய உண்மை. என்ன உண்மை? என்ன உண்மையே இல்லைல்ல என்னை பத்தி சொல்றதுக்கு. இல்லை, உண்மையை பத்தி எப்படி உண்மையை சொல்றது சொல்லுங்க. பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. எனக்கு கொல்லணும் போல இருக்கு. ஏய் வா 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 ஷோ. சரி போ, நானே பாத்துக்கிறேன். இல்லை இது விட்டாலும் பொழப்பு எனக்கு இல்லை. உண்மை வந்து நல்ல டிசிஷன் மேக்கர். உண்மையாக என்ன நல்ல ஆமா நல்லா சமைப்பா. இந்த டிசிஷன் மேக்கர் டிசிஷன் மேக்கர்ல பொய் சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்றது, நடிக்க தெரியாது. எல்லாத்துக்கும் ஒரு நடிக்க expression தான். தெரியாதுங்க. ஆக்ஷன் சொன்னாதான் அப்பா நடிக்க சொல்லியிருக்காரு. இது எனக்கு ஆனா இல்ல, அது கஷ்டமான அவன் ட்ரை பண்ற யாரோ வாய்ஸ் மாதிரி சரி நீ பண்ணு. கண்டுபிடிச்சுக்கங்க. ஏதாச்சும் பண்ணிப்போம். எனக்கும் நடிக்க தெரியாது. நல்லா இருக்கு. வினு சக்கரவர்த்தி வாசிய மாமா சூப்பரா எடுத்தான். இப்போ சூப்பரா இருந்தது மச்சி. வணக்கம் கண்ணு. சோ இந்த கேம்ல வந்து யார் இப்போ இந்த பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னா 50 points goes to team A. அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக டீம் A ல இருந்து எங்க சபரீஷ் and டீம் B ல இருந்து குட்டி ஜெரோ. அவளை யாருக்கிட்ட ஓகே, உங்களுக்கும் அதே தான் ஃபாலோ பண்ண போறோம். ரெடி 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் டாங் அடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்போம், அதுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். ஓகே ரெடி 1 2 3 ரன். டாங் அடிச்சது டீம் A ல இருந்து சபரி தான் வந்து டாங் அடிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கான கேள்வி என்னன்றதை கேட்குறேன். இப்போ உங்க நிறமாறாத பூக்கள் செட் இருக்கு இல்லையா, உங்க செட்ல யார் யாருக்கு என்னென்ன பட்ட பேர்லாம் வச்சிருக்கீங்க அது சொல்லுங்க. இதுதான் வெரி சிம்பிள் தான், ஆனா எல்லாருக்குமே சொல்லணும். ஒரே ஒரு குட்டி பாப்பாக்கு மட்டும் பேர் வச்சிருக்கோம். ஏய் நீ குட்டி பாப்பா வைக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. ஒரே ஒரு குட்டி பாப்பாக்கு மட்டும் தான் அங்க பேர் இருக்கு. அவளுக்கும் அதுவும் இப்ப சொல்லாம வேணாம்னு யோசிக்கிறேன். ஓகே இரு நீங்க அப்படியே இருங்க. ஜெரோ நீ வாடா சொல்லு. வா பக்கத்துல. அதாவது எந்தெந்த பெண்களுக்கு என்னென்ன பட்ட பேர் வச்சிருக்க அது சொல்லி. உங்களுடைய நிறமாறாத நீ பூக்கள் வச்சிருப்ப, டீம்ல எனக்கு தெரியும் நீ வச்சிருப்ப. இது இவங்களுக்கு என்ன சில பேர் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். ஏடா ரொம்ப நாள் பார்த்த மாதிரி பேசிங்கடா. சரி இப்போ வைடா. முட்டை போண்டா சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன். முட்டை போட்ட நல்லா இருக்குடா, அழகா இருக்குடா. சரி நவீனுக்கு உரிச்ச அட மலக்குறங்க. சபரீஷ் இப்போ நீங்க வந்து நம்ம டீம்ல இருக்க ஆட்களுக்கு பேர் வைக்க. தக்காளி தொக்கு முரளி அண்ணா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா. அஸ்ரிதா டிஃபன் பாக்ஸ். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சாப்பிட்றதுலே தான் இருக்கிற, அதை தாண்டி வெளியே யோசிக்கிறது வெளியே வரக்கூடாதுண்ணா. சரி ஓகே,
நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறேன். நீங்க 2 பேரும் டிசைட் பண்ணி கூட சொல்லலாம். என் நண்பனுக்கு ஒரு அழகான பேர் வச்சு. அதெல்லாம் கேட்டாங்களே. நான் கேட்பேன். கொரில்லா குட்டி. சரி இவனுக்கு அதே மாதிரி நான் ஒன்று சொல்றதே இப்போ இவருதான். நான் வைக்கிறேன். எப்பா நல்ல யோசனை பண்ணி சொல்லு. சீனா தானாவா? சரி ஓகே. இன்று முதல் சீனா தானா கொரில்லா குட்டி என்று அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் லீவ் எடிட் பண்ணிடலாம். போ சீனா தானா எங்க வீட்டு பன்னி குட்டின்னு வச்சுக்கிறேன். போதுமா? பன்னி குட்டி கொரில்லா குட்டி. அது எவ்வளவு டீசெண்டா இருக்கு. வேற என்ன குட்டி வைக்கணும்? 2 குட்டி வேணாம். நீ சின்ன குட்டி, நான் பெரிய குட்டி. நீ பாக்குற இந்த 10-5 குட்டிக்கு இது தேவைதானா? தேர்ட் கேள்வியும் கேட்டாச்சு. இந்த கேம் வந்து எண்ட் ஆயாச்சு. அண்ட் தேர்ட் கேள்விக்கு யார் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க, யார் டாங் அடிச்சாங்கன்னா டீம் ஏ தான். ஸோ டீம் ஏக்கு தான் 50 பாயிண்ட். அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த கேம், அதாவது செகண்ட் கேமில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து டீம் ஏ தான். பரவாயில்லை. ஏய் நாங்க ஹாப்பினஸ் என்னப்பா நாங்க லாஸ்ட்ல பாத்துக்கிறோம். கிளைமேக்ஸ்ல இருக்கிற உங்களுக்கு ட்விஸ்ட் எப்படி வைக்கிற ஆமா மட்டும் பாரு. எல்லாம் யாரும் நீங்க நின்னு பாத்துனே தான் இருக்க போறீங்க. பாக்க யார் ஏற போறாங்க பாத்துலாம். ஓகே அதாவது எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பேசுறது அதாவது ஒண்ணும் டீம் இல்லை. பி வந்து இவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில இருக்குதுங்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் இன்னொரு ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன இருக்கு அப்படின்னா கிளைமேக்ஸ், அதாவது லாஸ்ட் கேம்ல எப்படியும் வந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 3 பேருமே வந்து பயங்கர ஒரு பலசாலி, புத்திசாலி, திறமைசாலி. அதனால அவங்க மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. அங்க 3மே பெருசாலி, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பட் இருந்தாலும் இந்த தேர்ட் கேம் தான் இப்போ யார் வின்னர் அப்படின்றத வந்து டிசைட் பண்ண போகுது. இந்த கேம் மட்டும் கிடையாது, ஓவராலா இன்னைக்கு யார் வின்னர்ன்றதை டிசைட் பண்ண போறது இந்த தேர்ட் கேம் தான். ஓகே, ஸோ டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடியா இருக்காங்க. இந்த கேமோட பேர் இங்கிருந்தே சொல்லலாம், ஆனால் அதுக்கு ரூல்ஸ்ல இடம் இல்லை. நீங்க அங்க போய் 1 by 1 நிப்பீங்களா? அப்ப நாங்க சொல்லுவோமா, நீங்க திருப்பி சொல்லிட்டு போயிடலாம் கேமுக்கு. ஓகே ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி டேக் யுவர் பொசிஷன். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. வெரி குட். அந்த பாலை எடுத்துட்டா நீங்க மேல போகணும். அடி தேங்க்ஸ். சிங்கத்தையே தள்ளி விட்டீங்களா? Finish him. பாலை எடுத்துட்டு தான் மேல போகணும். ஓகே, பூனைக்குட்டி மேல ஏறிட்டு. வெரி குட் ஆசிதா. டீம் மேல இருந்து ஒருத்தர் மேல ஏறி கொடி எடுத்தாச்சு. சோ டீம் ஏக்கு 200 பாயிண்ட்ஸ். ஜெரம் உங்க டீம் கீதாஞ்சலிக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். திருப்பி என் தலைவனை கீழே தள்ளி விட்டானுங்க. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? This is Strangle Monkey style. ஏய், போஸ்ட் கொடுக்கறதுடா, பால் இடா ஃபர்ஸ்ட்.
இருக்கீங்க. ஓ முரளி ப்ரோ பால விட்டுறாதீங்க, அப்புறம் திருப்பி நீங்க வரணும். நிமிடத்துக்கு ஒரு தடவை தண்ட கர்மமான டீம்ன்றது கதிரோட டீம். டீம் பி வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒர்ஸ்ட் பிஹேவியரா இருக்கு. ஐயா குற்றாலீஸ்வரன், தண்ணியில அடிச்சீங்க, தரையில அடிச்சீங்க, இப்ப எண்ணெயிலையும் படிக்கட்டி அடிக்கிறீங்களே, வேற லெவல் என் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுது. சொல்லி வாய உள்ள கீழே விட்டீங்க. ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவரே ஏறி வரணும் மேல. அண்ட் டீம் மேல இருந்து முரளி ப்ரோ மேல ஏறியாச்சு. So totally 600 points for team A. வெக்கமா இல்ல டீம் பி? ஒருத்தனாவது மேல இருந்தீங்களா? ஏன் என் டீம் மட்டும் இப்படி வரீங்க? ஏய் அதுக்கெல்லாம் நீ தான் அசிங்கப்படணும். அவனே ஏன் திட்டுற? ஏமா நல்லா அரிசி மூட்டமா இருக்கிற ஏறம்மா கீதாஞ்சலி. Last 30 seconds. அப்பா முடியலப்பா. வாவ், ஒரு கேம்லயும் வந்து ரொம்ப சூப்பரா கொடுத்துருந்தீங்க. அண்ட் இந்த தேர்ட் கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்க. கடைசியா பேசுறவங்களை பத்தி, அதுக்கு முன்னாடி இந்த கேமுடைய வினர் யாருன்றது சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 3 ஃபிளாகுமே கலெக்ட் பண்ணி 600 பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த கேம்ல லீட்ல இருக்குது யாருன்னா டீம் ஏ. என்ன பண்ணீங்க இப்போ? வாழ்த்துக்கள் சொன்னேன். வாழ்த்துக்கள். ஓகே, நல்லா இருந்தது. இந்த தேர்ட் கேமோடைய வினர் யாருன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓவராலாக யார் வினர்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம மொத்த ஸ்கோர்ஸ் பார்க்கணும், டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் டீம் பியோடதை பார்க்கலாம் வேணாம், சொன்னாலே வேற லெவலில் சிரிப்பு வரும். அவங்க எடுத்துக்கிறது ஒரே ஒரு 50 பாயிண்ட், அது வந்து செகண்ட் கேமில் ஏதோ தெரியாமல் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் ஓவராலாக இன்னைக்கு எல்லா கேமும் விளையாடி யார் வின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ணியிருக்கிறது டீம் ஏ. எஸ், வின்னர் டீம்
டீம் ஏக்கு பார்பர் ஷாப் வழங்கும் அழகான வவுச்சர். ஆளுக்கு ஒன்னொன்னு போய் ஜாலியா முடி வெட்டிக்கங்க, சேவ் பண்ணிக்கங்க, கலர் அடிச்சுங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஓகே சோ வின்னருக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் போயிருச்சு. பட் செகண்ட் வின்னருக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணிட கூடாது. அதனால கிஃப்ட் ஆம்பர் அன்டேட்ஸ் வழங்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் என்டர்டெய்னர் ஆஃப் த வீக் அழகான கலர் எல்இடி டிவி யாருக்கு போகுதுன்னா டீம் ஏ முரளி. யாரும் மறந்துடாதீங்க, திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2 மணிக்கு நிறமாறாத பூக்கள் பாத்துருங்க. எஸ், இந்த சண்டே எப்படி ஃபன் டேவா இருந்ததோ அதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பர் கெஸ்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜாங்கே ஜாக்கே. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம். நாட்டுக்கொரு செய்தி சொல்ல